ஹாய் வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு இன்டேக்காக நம்ம அந்த கருவேப்பிலையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில். 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் பாதாம் பருப்பு, 25 கிராம் கருப்பு திராட்சை எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த கடலைப்பருப்பை தோல் நீக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிதமான தீயில் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறணுங்க. கருவேப்பிலை 4 கைப்பிடி எடுத்துக்கிட்டாலே போதும். இவங்களையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரை பண்ணிக்கிடுவோம். நம்ம இப்படி லைட்டாக வறுத்து எடுக்கிறப்ப தொட்டால் உடையணும். இந்த பக்குவத்தில் கருவேப்பிலையை பண்ணிக்கிடுவோம். நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுக்கலாம் கருவேப்பிலையை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த நட்ஸ், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ரெண்டையும் ஒரு ரவுண்ட் விட்டுக்கலாம் ஜாரில். அதுக்கப்புறம் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை லைட்டாக ஆஃப் பண்ண அடுப்பில் அதே சூட்டில் வச்சாலே போதுமானது. லைட்டாக நல்லா பனஞ்சு விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக பாலாக பிடிக்க வேண்டியதான். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 2 பால் எடுக்க வேண்டியதாக ஹேர் க்ரோத்தை பார்க்க வேண்டியதான்.